நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. நீதியுள்ள தளிர் தாவீதுக்கு தோன்றுவார் என்கிற இறைவாக்கினர் எரேமியாவினுடைய வார்த்தைகளோடு இன்றைய நாள் நமக்கு புலர்ந்து ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறது. நீதியின் தளிராக ஆண்டவர் தோன்றினார். இதோ இந்த அடையாளத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி நாமும் அவரை மாட்சிப்படுத்துவோம். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். திருப்பாடல் 72 இன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவி வார்த்தையாக ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும் என்கிற இந்த ஒரு இறைவார்த்தை நம்மை ஜெபிக்கவும் அவருடைய வழியில் நடக்கவும் அழைத்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும் என்கிற இந்த வரிகளை நாம் உச்சரிக்கிற போது, நான் வாழுகிற இந்த காலமே ஆண்டவருடைய காலம், நீதி என்னால் தழைத்தோங்க செய்யப்பட வேண்டும் என்பதை அறிந்தவர்களாய் ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற உண்மை, அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக, உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. நீதி என்பது கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதிலே நாம் சந்திக்கிற துன்பங்கள் துயரங்கள் ஏராளம். ஏனென்றால் நீதியற்ற தீயவனின் தந்திரங்களை நாம் முறியடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகவே நாம் நின்று கொண்டிருக்கிற இடத்திலே எது நீதி என்பதை அறிந்து செயல்பட ஆற்றல் தாரும் ஆண்டவரே என்று மன்றாடுவோம். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிற உண்மை, இஸ்ரேலின் கடவுளை நாம் போற்றுவோம். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய மாட்சி உலகெல்லாம் நிறைந்திருப்பதாக இன்று எழுதப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய மாட்சி எப்படி நிலைத்திருக்கிறது, நிறைந்திருக்கிறது என்றால், எங்கெல்லாம் மனிதர்கள் இந்த கடவுளுடைய நீதியை கையில் எடுத்து செயல்படுத்துகிறார்களோ அங்கெல்லாம் இந்த கடவுள் மாட்சி அடைகிறார். மனிதர்கள் உங்களை புறக்கணிக்கலாம், கடவுளை மாட்சிப்படுத்துகிற பிள்ளைகள் அவரால் மாட்சி அடைவார்கள். ஆகவே துதித்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இஸ்ரேல் குடும்பத்தின் தலைவராயிருந்து எங்களுக்கு மோசே வழியாக திருச்சட்டத்தை தந்து, ஆண்டவரே, திருக்கரத்தை கல்வாரி மலையில் எங்களுக்காய் விரித்து எங்களுக்கு மீட்பை தந்தவரே, திருச்சட்டத்தின் வழியாக அந்த சட்டத்தை கடந்த அன்பாயிருக்கிற எங்கள் ஆண்டவரினுடைய பாடுகளின் வழியாக
நாங்களும் எங்களை இணைத்து மீட்படைய எங்களுக்கு நீதியின் தேவனாய் வழிநடத்துவீராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கருணை நாதரே